ஓர் அறை. அதனுள், டேய், நான் உன்னை நம்பித்தானடா இங்கே வந்தேன், இவங்க கூட இருக்கவா வந்தேன் என அரை நிர்வாண கோலத்தில் கட்டிலில் உட்கார வைக்கப்பட்டிருக்கும் இளம் பெண்ணின் கதறல் கேள்வி அந்த வீடியோவை பார்க்க நேரிடும் எவரையும் குலைநடுங்க வைத்துவிடும். காதல் வலை வீசி அந்த பெண்ணை அழைத்து வந்த சபரிராஜன் என்கிற ரிஷ்வந்த் தன் முதுகுக்கு பின்னால் ரகசியமாய் செல்போனில் படம் எடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களை சைகை மூலம் அழைக்கிறான். அந்த இளம் பெண் கையெடுத்து கும்பிட, என்னை விற்று என கதறும் போதே சபரிராஜனின் நண்பனான திருநாவுக்கரசு டீம் நுழைகிறது. தலையில் அடித்துக்கொண்டு அழுகிறாள் அந்த இளம் பெண். என்ன பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? நீ ஃப்ரெண்ட் சொல்லிதானே கூப்பிட்டேன், நானும் உன்னை நம்பிதானே வந்தேன். எதுக்கு என்ன இப்படி பண்ண? அதற்கு அடுத்த வீடியோவில் லெகின்ஸ் பேண்டோடு இருக்கும் அந்த இளம் பெண், அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்க அண்ணா, நான் கழட்டுகிறேன் என துடிதுடித்தபடி அழுவது இதயத்தை இரு துண்டாக்குகிறது. இந்த வீடியோக்கள் வெறும் சாம்பிள் தான். நிறைய வீடியோஸ் போலீஸ் கிட்ட இருக்கு. இவனுங்க நிறைய பெண்களை இப்படி துன்புறுத்தி இருக்காங்க. அதுல முக்கியமானவன் திருநாவுக்கரசு என கோவை பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு இளம் பெண் நம்மிடம் கதறியபடி சொன்னார். மொத்தம் 1100 வீடியோக்கள், எக்கச்சக்கமான போட்டோக்கள். எல்லோரும் கிராம பகுதிகளிலிருந்து படிப்பதற்காகவும் வேலைக்காகவும் செல்லும் இளம் பெண்கள். இவர்களை ஆசை வார்த்தையில் பேசி காதல் வலையில் விழச் செய்து சின்னப்பம்பாளையத்தில் இருக்கும் பண்ணை வீட்டில் வைத்து 10க்கும் மேற்பட்டோர் நாசம் செய்திருக்கிறார்கள். பண்ணை வீட்டு பையனான திருநாவுக்கரசு, அவனது நண்பர்கள் சுபாகர், பிரேம், கிரோன், பைக் பாபு, சதீஷ், வசந்த்குமார், பாபு, செந்தில், ஆச்சிப்பட்டி மணிகண்டன் என ஒரு பெரிய கேங் இந்த வேலையில் இறங்க அதிமுகவை சேர்ந்த வார் நாகராஜனும் ஆட்டத்தில் கலந்து கொள்கிறார். இங்கிருந்து மேலிடத்த அரசியல் தலைகள் வரை இளம் பெண்களின் சப்ளை லைன் நீண்டிருக்கிறது. இவர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் புகார் கொடுத்து விவரம் வெளியுலகத்துக்கு தெரிந்ததுமே வார் நாகராஜனை காப்பாற்ற சென்னையிலிருந்து பிளைட்டில் வக்கீல் வந்திறங்குகிறார். அந்த பெண்ணின் உறவினர்களை ஒரு கும்பல் மிரட்டுகிறது. மக்கள், மாதர் சங்கம், எதிர்க்கட்சிகள் என குற்றம் செய்து கைதானவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பிக் கொண்டிருக்க ஆளுங்கட்சி அதிகார பலத்தை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பயன்படுத்துகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ஆளும் தரப்பு பிரமுகர்கள் பலரது பெயரும் இந்த விவகாரத்தில் அடிபடுவதால் முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசு பலிகடா ஆக்கப்படலாம் என்ற செய்தியும் காவல்துறை வட்டாரத்திலிருந்தே கசிகிறது.
அண்ணா பின்னாடி வாங்கண்ணா. தெரியுதுடா இல்ல யாரு யாரு அண்ணா நிமிஷம் வெளியேங்க ப்ளீஸ் அண்ணா. அண்ணா நிமிஷம் அண்ணா நிமிஷம் வெளியேங்க. இப்போ போன் சரி எல்லாத்தையும் நானு சதீஷ் நாகராஜன் எல்லாருமே சேர்ந்து ஒன்று அடிச்சு அதை வாங்கினேன். எது வாங்கின? வீடியோலாம் என்ன வீடியோ? யார் பேரு என்ன ஏதுன்னு சொல்லு. சபரியோட வீடியோ. சபரியோட வீடியோ யாரு கூட? எல்லா பொண்ணும் கூட இருந்தான். சரி, அந்த நீங்க என்ன பண்ணீங்க? நாங்கள் ஒன்றுமே நீ ஒண்ணுமே பண்ணல. சத்தியம் ஒன்றும் பண்ணி நீ எதுவுமே டேய் சபரி இவன் ஏதோ ஒண்ணு இல்ல பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்கான்? நான் நிறைய இப்படி வா. என்ன பண்ணிருக்கான்? நிறைய பொண்ணுங்க டேய் நீ உங்ககிட்ட மிரட்டி வீடியோ வாங்கி ரெண்டு என்ன ஒண்ணு? நான் என்கிட்ட இதெல்லாமே நான் அவங்க விருப்பப்பட்டு எடுத்தது தானே எல்லாமே எடுத்து என்ன ஒண்ணு? நீங்க நான் என்னை மிரட்டி வாங்கிட்டாங்கண்ணா. வாங்கி அதுக்கப்புறம் நான் இவங்க பக்கமே போறது இல்லை. வேற என்ன ஒண்ணு? நான் மிரட்டி கூப்பிடுவாங்கண்ணா. நான் இந்த வீடியோ எடுத்தவங்க யாரும் இவங்களுக்கு தெரியாதுண்ணா. இது வரைக்கும் எதுவும் சரி, அந்த பொண்ணு என்ன ஒண்ணா? எதுண்ணா? வீடியோ உங்ககிட்ட இருந்து வாங்கினாங்கல்ல? எந்த வீடியோ? இப்போ நான் அதை வச்சு எதுவுமே பண்ணல. தெரியலண்ணா. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ணது இல்ல. நான் கேக்குறேன், உனக்கு எதுக்கு தேவைப்புண்ட இல்லாத வேலை? உன் தங்கச்சியே அவனுக்கு தெரியுமா தெரியாதா? நான் கேக்குறவன் தெரியுமா தெரியாதா? அவரோட தங்கச்சி சத்தியமா தெரியாதுண்ணா. தெரியாதுண்ணா, சத்தியமா தெரியாது. தெரியாம இருக்கு. இப்படி பண்ணுவீங்க? நான் பண்ணுவேன். வீடியோ எடுத்து சத்தியமா கேள்றா. தங்கச்சி கேள்றா. போய் எல்லாம் கேட்க முடியாது. போன்ல என்ன தூக்கி வச்சிருந்தீங்க? போன்ல உங்க போன்ல இல்லவே இல்லது. இந்த புள்ளையில யாரு? இந்த புள்ளையில யாரா? இந்த புள்ளையில யாரு? இருக்கிற பிள்ளைகள யாரு? அதெல்லாம் வேண்டாம். அதை பண்ணிட வேண்டியதா. சரிக்கா, பண்ண வீட்டுக்கு அங்க தூக்கிட்டு போய்க்கலாம். பண்ண வீட்டுக்கு போய்க்கலாம். ஆமா, அங்க தூக்கி பண்ண வீட்டுக்கு போய் வெட்டு பாதிக வெட்டு பண்ண வீட்டுக்கு போய்க்கலாம். கொண்டு போய் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ஒட்ட வைக்க விட்டுலாமா? அந்த செலவு கூட நான் பாத்துக்கிறேன். அடுத்து இப்படி பண்ண வச்சுக்கலாம்.
டேய் பன்லின்னு மட்டும் சொல்லாத நீ. யாராவது உனக்கு தங்கச்சி இருக்கு எல்லாரும் யாராவது பேசிருப்பாங்களா? யாருமே இன்ன வரைக்கும் எல்லாருமே தங்கச்சி மாதிரி தான் உன்னையும் பாக்குறாங்க. அந்த பொண்ணு தங்கச்சி அந்த பொண்ணுக்கு தங்கச்சி அப்புறம் என்ன மாதிரி வீடியோ வாங்க? வீடியோ நான் அனுப்பு. கொஞ்சம் தள்ளிக்கண்ணா. ஓ அதான் இல்லை நீ பாருப்பா. யூனிஃபார்ம்ல கையில பிடிச்சிக்கங்க அவனை. இந்த ஒரு நம்பர் தான். இந்த ஒரு நம்பர் தான். எப்படி இந்த ஒரு நம்பர் மட்டும் கூப்பிட்டோனையும் மச்சான் மாப்பிள்ளைன்னு பேசிக்குவீங்க? சும்மா பேசுறது. சும்மாவே நாங்க ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா. எத்தனை வருஷமா? 10 வருஷம். சரி. சும்மா பாப்பா பேசுறது. சரி, அப்புறம் மீட் பண்ணி காலேஜில் போய் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னேன்? நான் காரில் வந்தேன். சரி. அப்புறம் நாங்கள் வெளியே போனதுக்கு வந்தாங்க. சரி. போயிட்டு அதுக்கப்புறம் தான் தப்பு பண்ணேன். என்ன தப்பு பண்ணீங்க? நம்ம ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண நான் எதுவும் பண்ணலண்ணா. அதுக்கு ஒன்றுமே சொல்லலைண்ணா. அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணேன். என்ன பண்ணேன்? ட்ரெஸ் ரிமூவ் பண்ணேன். அதுக்கு வேண்டான்னாங்கண்ணா. சரி. அப்புறம் நீ இதுக்கு ஓகே சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அது மட்டும் பண்ணேன். அதான் நான் பண்ண தப்பு. ஆனால் எனக்கு இந்த நம்பரெல்லாம் வந்தனால தானே நானே பண்ணேன். சரி சரி. அப்புறம் அதுக்கு அடிச்சியா? இல்லை சத்தியமாக அடிக்கவே இல்லைண்ணா. கை வாட்ச் உடஞ்சது? வாட்ச் எல்லாமே இது எப்படி உடஞ்சது இல்லைண்ணா. ஆனால் சத்தியமாக நான் அடிக்கவே இல்லைண்ணா. யாரையும் அடிக்கவும் மாட்டேன், திட்டவும் மாட்டேண்ணா. திருதான் நம்பர் கொடுத்தவர். ஆமாண்ணா. வேறு கேலரிக்குள்ளே வேறு எங்கே ஃபோட்டோ வச்சுருக்கோம்? வேறு எதுலையும் இது ஒரே கேலரி தான். சேஃப் கேலரி இருக்குன்னு பாருங்க. இவ்வழக்கின் முக்கியமான குற்றவாளி திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அவரிடமிருந்து 2 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வழக்கை பொறுத்தமட்டும் வேறு யாரும் சம்பந்தப்படவில்லை. 4 பேர் மட்டும் சம்பந்தப்பட்டுள்ளதாக சொல்லியுள்ளார்.
எங்கே போயிட்டு வரும்போது சார் எப்படி மாக்கினாம்பட்டியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளோம். திருப்பதியிலிருந்து வரும்பொழுது மாக்கினாம்பட்டி என்ற இடத்தில் வைத்து கைது செய்துள்ளோம். அவர் கொடுத்த அந்த வீடியோ வாய்ஸ் மெசேஜ் இல்லை சார், அதெல்லாம் பயத்தின் காரணமாக கொடுத்ததாக சொல்லியுள்ளார். இல்லை சார், அது சம்மந்தப்பட்ட 4 பேர் மட்டும் தானே? 4 பேர் மட்டும் சம்மந்தப்பட்டாலும் வேற யாரும் சம்மந்தம் இல்லை என்று சொல்லியுள்ளார். வீடியோலையும் அவர் கைப்பற்றப்பட்ட செல்போன்லையும் வேறு எதுவும் இல்லை. ஏராளமான வீடியோக்கள்லாம் பிடிக்கப்பட்டிருந்தா சார், 100க்கு மேற்பட்ட பெண்கள் பழைய அப்படி ஒன்றும் இல்லை. அது லேபுக்கு அனுப்பப்பட்டு அப்படி ஏதாவது இருந்தால் அது நடவடிக்கை. இல்லை, இப்போ உங்கள்கிட்ட கடைசியில் எத்தனை வீடியோ கிடைச்சிருக்கு? அது நாங்கள் லேபுக்கு அனுப்பிச்சு செக் பண்ணி. இல்லை, அந்த வீடியோவில் அவர் ஃபேஸ் தெரியுது இருக்கா? இருக்கு. இல்லை சார், அது சொல்லுங்கள். சம்மந்தப்பட்டுள்ள இல்லை, அந்த வீடியோவில் ஒரு ஃபேஸ் இருக்கு. சம்மந்தப்பட்டு வீடியோவில் அவர் ஃபேஸ் உள்ளது.